உடனுக்குடனே காண நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 2024 குரு வக்கர பயிற்சி பலன்கள். தனுசு ராசி பகுதி 1. தனுசு ராசி அன்பர்களே, தற்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருபவரும் உங்கள் ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குரு பகவான் தற்சமயம் உங்களுக்கு சதா சங்கடங்களையே கொடுத்து வரும் சகட குருவாகவும், 6இல் குரு வந்தால் ஊரில் பகை வரும் என்பதற்கேற்ப சொத்து பத்துகளின் வில்லங்கத்தாலும், சொந்த பந்தங்களின் விரோதத்தாலும், கூட்டாளிகளின் துரோகத்தாலும், விவஸ்தை இல்லாமல் கடன்பட்டு அவஸ்தைக்கு ஆளாகியதாலும், இருக்கும் இடத்தில் நிம்மதி இல்லாமல் மறைந்து வாழ வேண்டிய துர்பாக்கிய வேளையில் வருகின்ற 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வாக்கியப்படி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம் வாருங்கள். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளான குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறும் பொழுது மிகுந்த நற்பலங்களை வழங்கக்கூடிய யோகம் பெறுவார் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். இந்த வக்ர பயிற்சியால் உங்கள் ராசிக்கு மிகுந்த நற்பலன்கள் வந்து சேரும். தாயின் உடல்நலம் சீராகும். சொத்து பத்து வாங்கும் முயற்சி கைகூடும். சொந்த பந்தங்களிடையே பகை விலகும். பொருளாதாரம் செழிப்பாகும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் உடல் நலத்தை பேணி காப்பதும் இந்த சமயத்தில் மிகவும் அவசியமாகும். உங்கள் ராசிக்கு 5-12 கூடிய செவ்வாய் பகவானின் மிருகசீரிட நட்சத்திரத்தில் குரு வக்ரம் பெறும் இக்காலம் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் காலம். உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாய் இருந்து விலகியவர்கள் மீண்டும் வந்து இணையும் காலம். உங்களை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது ஏமாந்து போகும் காலம். சுபகாரியம் கைகூடி வரும். கைவிட்டு போன பொன் பொருள், சொத்து பத்து, சொந்த பந்தம், தொழில், வியாபாரம், உத்தியோகம் திரும்ப தேடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர். குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, நட்பு வட்டத்திலும் சரி. வரவேண்டிய நிலுவைகள், பாக்கிகள் வந்து சேரும். தர வேண்டிய கடன்களை தந்துவிடும் வாய்ப்பும் கிட்டும். எதிர்பார்த்தது எல்லாம் எதிர்பாராமல் நடைபெறும் காலம். வரப்போகும் வருமானத்தாலும் கிடைக்கப் போகும் வெகுமானத்தாலும் தன்மானம் தலைநிமிரப் போகிறது. குலதெய்வ வழிபாட்டாலும் ஆலய வழிபாட்டாலும் நன்மைகள் நாடி வரும் சமயம் இது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், கணிசமான பண வரவுகள், பொன் பொருள் சேர்க்கை, குடும்ப சுபிட்சம், புதிய தொழில், புதிய வேலை வாய்ப்புகள், உத்தியோக உயர்வு, தகுதி மேம்படல், புத்திர பாக்கியம் போன்ற திருப்பங்களை தேடித்தரும் காலமாக அமையப் போகிறது இந்த குரு வக்கர பயிற்சி காலம். ஏனெனில் தற்பொழுது குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய மிருகசீட நட்சத்திரத்திலும், செவ்வாய் பகவான் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரத்திலும் அமர்ந்து பரிவர்த்தனையாகி சஞ்சரிப்பதாலும், அந்த செவ்வாய் பகவான் உங்கள் தனுசு ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலும், குரு செவ்வாய் இடையிலான இந்த பரிவர்த்தனை யோகத்தால் பலன் பெறும் ராசிகளுள் முதன்மையான ராசியாக அமையப் போகிறது உங்கள் தனுசு ராசி. சரி, இந்த பரிவர்த்தனை யோகத்தால் என்ன நடக்கப் போகிறது? துன்பம் இன்பமாகலாம், செலவு வரவாகலாம், நஷ்டம் லாபமாகலாம், விரயம் ஆதாயமாகலாம், அசௌரியம் சௌரியமாகலாம், துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாகலாம். மொத்தத்தில் குரு பகவானால் இதுவரை கண்ட தோல்விகள் எல்லாம் இனி செவ்வாய் பகவானால் வெற்றிகளாக பரிவர்த்தனையாகும் காலமாகவும் யோகமாகவும் 15/10/2024 முதல் 1/12/2024 வரையிலான 48 நாட்களுக்கு இருக்க போகிறது. ஒரு நல்லவன் நல்லவனாக இருந்து நல்லது செய்ய முடியாத போது அந்த நல்லவன் கூட கெட்டவனாக மாறி நல்லது செய்ய முடியும் என்பதை இந்த 48 நாட்களில் நிரூபிக்கப் போகிறார் இந்த குரு பகவான். ஆம், தனுசு ராசியை பொறுத்தவரை அடுத்து வரும் 48 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் தான் குரு பகவான், குரு பகவான் தான் செவ்வாய் பகவான். அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.